சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் மாரத்தான் ஓட்டம். காமராஜர் சாலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். பல்லாயிரம் பேருக்கு மத்தியில் போதைப்பொருள் எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசித்தார் முதலமைச்சர் விஜய். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற வாசகத்தை முதலமைச்சர் வாசிக்க பங்கேற்ற அனைவரும் உறுதியேற்றனர். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். போதைப்பொருள் எதிர்ப்பு தின மாரத்தானில் முதலமைச்சர் விஜயும் ஓடினார். முதலமைச்சருடன் சேர்ந்த அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் ஓடினார்கள். சென்னையில் மாரத்தானை தொடங்கி வைத்து குறிப்பிட்ட தொலைவுக்கு ஓடிய முதலமைச்சர் விஜய் காமராஜர் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை மக்களோடு மக்களாக சேர்ந்து ஓடினார். விளையாட்டை எடு, போதைப் பொருளை விடு என விழிப்புணர்வு வாசகத்தை எழுதினார் முதலமைச்சர் விஜய். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி சிறப்பு வாசகங்களை எழுதி கையெழுத்திட்டார். என்றைக்கும் மக்களுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, இளைய தலைமுறையின் எழுச்சிக்காக தொடர்ந்து தன்னுடைய செயல்களால் நிரூபித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் கையெழுத்திட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் அதிருப்தி. உரிய நேரத்தில் டி ஷர்ட்டும் தராமல் உள்ளேயும் விடாமல் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். சென்னையில் வைகோ தலைமையில் மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டம். திமுக கூட்டணியில் தொடர்வதா, தாவேக ஆதரவு நிலை எடுப்பதா என முடிவெடுக்க ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்கவில்லை. சிறப்பு அழைப்பாளராக அழைப்பு விடுத்து பங்கேற்காத நிலையில் விளக்கம் கேட்க முடிவு என தகவல். திமுக ஆட்சியில் பள்ளிகள் தொடர்பான அனைத்து விதமான அங்கீகாரத்திற்கும் லஞ்சம் கேட்கப்பட்டது. ஜோஹோ நிறுவன ஸ்ரீதர் வேம்புவை தொடர்ந்து தாராபுரம் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளர் குற்றச்சாட்டு. ஏவா வேலு வழக்குடன் கடந்த 5 ஆண்டுகளில் வெளிச்சத்துக்கு வந்த பல்வேறு ஊழல் விவகாரங்களை தாவேக அரசு விசாரிக்க வேண்டும். பிஜிஆர் எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து கிட் ஊழல், பொங்கல் வேட்டி ஊழல் உள்ளிட்டவற்றை விசாரிக்க அண்ணாமலை வலியுறுத்தல். மு.க. ஸ்டாலின் துபாய் சென்று வந்த பிறகு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்தது ஏன் என அண்ணாமலை கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்பட்டது எப்படி எனவும் வினா. தமிழ்நாடு மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய விவகாரம். நாங்கள் ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம்.
IPL போட்டியின் போது குழந்தைக்கான மாத்திரையை நொறுக்கி வழங்கியதை வீடியோ எடுத்து தவறாக பரப்பப்பட்டதாக அமைச்சர் விளக்கம். IPL மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது IPL நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பா பேசுறதுக்கு அதையும் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. அரசு விழா பேனரில் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயருக்கு கீழே தனது பெயரை போட்டதற்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி எதிர்ப்பு. விழா மேடையிலேயே மாவட்ட ஆட்சியரை அழைத்து அடுக்கடுக்கான கேள்வி. கடலூரில் வண்டல் மண் எடுக்க 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டதாக தாவேகா நிர்வாகியின் கார் முற்றுகை. கட்டணமின்றி எடுத்துச் செல்ல அரசு அனுமதித்தும் ஏன் பணம் தர வேண்டும் என கேட்டு விவசாயிகள் ஆவேசம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை முடிவெடுக்கவில்லை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு MK ஸ்டாலின் பதில். திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முதலமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ணா சொல்றேன். 14 வருடங்களாக நடைபெற்று வரும் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுரை கிரானைட் முறைகேடு வழக்கு. PRP நிறுவன உரிமையாளர் பழனிசாமி மீதான 34 வழக்குகளையும் 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோத செம்மண் திருட்டை தடுத்த தாவேகா MLA கார்த்திக். மண் திருட்டை தட்டி கேட்ட தாவேகா MLAவை திமுக சேர்மனின் கணவர் மிரட்டியதாக புகார். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் பேருந்துகள் நிற்காத இடத்தில் புதிய நிழற்குடையை திறந்து வைத்த திமுக MP கனிமொழி. நம்ம முதல்வராய் இருந்தா பேருந்துகள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கலாம் என கூறிய கனிமொழியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். இது மட்டும் நீங்க முயற்சி பண்ணி தாங்க பாப்போம். ஒரு வருஷம் நீங்க சொல்லுங்க. மாநகராட்சிகளில் தனியார் பங்களிப்பு முறையில் தூய்மை பணி மேற்கொள்ள சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டர் ரத்து. விசிக, இடதுசாரிகள் என கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தமிழக அரசு உத்தரவு. தமிழக பட்ஜெட் தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக தகவல். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் என்ஜினால் இயங்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி. ஹரியானாவின் ஜிந்த் மற்றும் லலித் கேரா இடையே உள்ள 20 கிலோமீட்டர் நீள பாதையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் சுமார் 7,5 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை மாயமான விவகாரம். பெண் ஊழியர்கள் 6 பேர் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை தலைவர் பதவியிலிருந்து சம்பத் ராய் ராஜினாமா. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முடிவு. அயோத்தி ராமர் கோயிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார். சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையின்படி எடுக்கப்படும் நடவடிக்கையில் தவறு இழைத்த யாரும் தப்ப முடியாது என முதல்வர் யோகி ஆதித்யநாத் உறுதி. சிறப்பு பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் பூட்டானுக்கு 23,000 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கியது இந்திய அரசு. பூட்டானில் 1 லட்சம் பேர் டிஜிட்டல் கல்வி கற்கவும் இந்தியா நிதி உதவி.
ஆபரேஷன் சிந்தூரின் போது வீரமரணம் அடைந்த 6 வீரர்களின் பெயர்களை முதன்முறையாக பொதுவெளியில் வெளியிட்டது மத்திய அரசு. 5 ராணுவ வீரர்களும் ஒரு விமானப்படை வீரரும் உயிரிழந்ததாக விளக்கம். உலகம் முழுவதும் மெமரி சிப்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கடுமையாக உயர்ந்ததன் எதிரொலி. இந்தியாவில் ஆப்பிள் மேக்புக் மற்றும் ஐபேட் ஏர் விலை சுமார் 20 முதல் 42% வரை உயர்ந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களை வெளியேற்றும் திட்டத்தை நிறுத்தி வைத்தது ஐநா கடல்சார் அமைப்பு. சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து 11,000 மாலுமிகளை வெளியேற்றும் திட்டம் நிறுத்தி வைப்பென அறிவிப்பு. 5 லட்சம் ட்ரோன் படை வீரர்களை உருவாக்க உள்ளதாக அறிவித்தது தென்கொரிய அரசு. வடகொரியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் படையை உருவாக்க திட்டம். ஜெர்மனியை சேர்ந்த பிரபல வோக்ஸ்வேகன் கார் தயாரிப்பு நிறுவனம் அடுத்த சில ஆண்டுகளில் 1 லட்சம் பேரை பணிநீக்கம் செய்ய திட்டம். நிறுவன செயல்பாடுகளை தலைமைச் செயல் அதிகாரி ஆலிவர் ப்ளூம் முற்றிலும் மாற்றி அமைக்க உள்ளதாகவும் தகவல். மோங்லா துறைமுகம் அருகே பொருளாதார மண்டலத்தை அமைக்க வங்கதேசத்துடன் சீனா ஒப்பந்தம். கொல்கத்தாவிலிருந்து 188 கிலோமீட்டர் தொலைவில் முன்பு இந்தியாவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலம் சீனாவிற்கு ஒதுக்க நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 13,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 86,021 பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஒரே நாளில் உண்டியல் மூலம் 4,49 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்ததாக தேவஸ்தானம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல்.